Hi guys, நான் உங்களோட biology teacher. So இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இது வந்துட்டு ஒரு ஆன்சர் சால்விங் செஷன் தான். எப்படி வந்துட்டு ஒரு क्वेश्चन கேட்டா அதுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணனும் அப்படின்றத பார்க்க போறோம். So நம்ம இந்த சாப்டர் என்ன அப்படினா டிஷ்யூஸ் சாப்டர்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். டிஷ்யூஸ்ல வந்து புக் பேக் क्वेश्चंस அதுக்கு அப்புறம் நடுநடுல குட்டி குட்டியா क्वेश्चंस கேக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாத்துமே வந்து நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஓகே? So அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஷ்யூனா என்ன அப்படினு வந்து கேக்குறாங்க. So what is tissue அப்படினு கேக்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? இந்த செல்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாண்ட்ரா மேம் இருக்காங்க அப்படின்னா இந்த சாண்ட்ரா மேம் இல்லை எதனா ஒரு இண்டிவிஜுவல் எந்த ஒரு ஆர்கானிசம் எடுத்தாலும் அதோட பில்டிங் பிளாக் வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து அது செல்லு தான். ஓகே, ஸோ இந்த செல்லு இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து டிஷ்யூஸ் அப்படின்னு வந்துட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுது. இந்த டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு ஆர்கன் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆர்கன் எல்லாம் சேர்ந்து தான் ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே தான் வந்து சேர்ந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ டிஷ்யூஸ் நம்ம பேசிக்லி என்னன்னு சொல்லலாம், நிறைய செல்ஸ் எல்லாம் கூட்டமாக சேர்ந்தாங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம டிஷ்யூஸ்ன்னு சொல்லலாம். இதே நம்ம எப்படி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, எஸ், ஓகே, ஸோ டிஷ்யூஸ் can be defined as group of cells which are similar in structure or function can be termed as tissues. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது எழுதின உடனே நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு எழுதலாம். ஓகே, ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ் வந்து என்னன்னு சொன்னாங்க, ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரைட், ஸோ இதில் நம்ம செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ் இஸ் கால்ட் histology அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தென் அனிமல் டிஷ்யூஸ் வந்துட்டு 4 டைப்ஸாக வந்துட்டு பிரிக்கலாம் அப்படின்றதுமே நீங்கள் வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ அனிமல் டிஷ்யூஸ் கேன் பி டிவைட் இன்டு 4 டைப்ஸ். ஓஹோ, இந்த சவுண்ட் எனக்கே கீச் கீச்சுன்னு அங்கே கேமராவில் கேட்குதான்னு தெரியலையே. அனிமல் டிஷ்யூஸ் வந்துட்டு can be divided into 4 types. ஓகே, ஸோ இதில் வந்து 4 டைப்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டால், ஸோ 1 வந்து என்னது அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியும், எபிதீலியல் டிஷ்யூ இருக்குது. எபிதீலியல் டிஷ்யூ, அதுக்கப்புறம் வந்துட்டு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. தேர்ட் வந்து மஸ்குலர் டிஷ்யூ இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் என்ன அப்படின்னு கேட்டால் வந்துட்டு நர்வஸ் டிஷ்யூ இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம எழுதும் போது தெளிவாக எழுதிட்டா போதும். ஸோ டிஷ்யூனா என்னென்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்ன எழுதுவீங்க, டிஷ்யூஸ் வந்துட்டு கேன் பி டிஃபைன்ட் ஆஸ், டிஷ்யூவை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு எழுதுறீங்க. நெக்ஸ்ட் எழுதுகிற என்ன எழுதுறீங்க, டெஃபினேஷன் கூட வந்துடுறீங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து குரூப் ஆஃப் செல்ஸ், ஓகே, அது வந்து ஸ்ட்ரக்சர்லேயோ இல்லை ஃபங்க்ஷன்லேயோ சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம டிஷ்யூ அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இந்த டிஷ்யூவோட இந்த ஸ்டடி
ஸ்டடி இருக்குல்ல அதை வந்து ஹிஸ்டாலஜி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாமில் எழுதிட்ட பேருக்கு ஒன்றுத்தையும் நீங்கள் இப்படி அண்டர்லைன் கூட பண்ணலாம். ஓகேவா? பென்சிலில் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு பெனில் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா சம்டைம்ஸ் பெனில் பண்ணால் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக தெரியும், நீட்டாக இருக்காது, டைடியாக இருக்காது. முடிஞ்சால் ஸ்கேல் கூட யூஸ் பண்ணுங்கள். இல்லை பென்லேயும் உங்களால் நீட்டாக பண்ண முடிஞ்சால் நீட்டாக பண்ணுங்கள். அதுக்குன்னு இந்த ஹைலைட்டர்லாம் போட்டு ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. நீட்டாக பண்ணுங்கள். ஓகே. தென் அனிமல் டிஷ்யூஸ் வந்து நம்ம 4 டைப்ஸாக பண்ணலாம். என்னென்ன அப்படின்னு கேட்டால் எபிதீலியல் டிஷ்யூ, டிஷ்யூக்கும் பிரேக். ஓகே, இங்கே நான் ஸ்பேஸ் விடலை. எபிதீலியல் டிஷ்யூ, அப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூ, அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் மஸ்குலர் டிஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து நர்வஸ் டிஷ்யூ. ஸோ இது 4 டைப்ஸ் வந்துட்டு இருக்குது. இதை நம்ம எழுதி முடிச்சிட்டோமா? எழுதி முடிச்சிட்ட பேருக்கு நம்ம வந்துட்டு அண்டர்லைன் பண்ணலாம். எப்படி அண்டர்லைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் வந்து இந்த கலரில் எழுதியிருக்கேன். இப்போ நான் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். குரூப் ஆஃப் செல்ஸ் இது அண்டர்லைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சிமிலர் எதில்? ஸ்ட்ரக்சரில். அதுக்கப்புறம் என்னடா ப்ளூ கலர்னால் ரெட்டாக மாறிடுச்சு. ப்ளூ கலர். ஸ்ட்ரக்சர் இன் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ அதை வந்து என்னன்னு சொல்கிறோம்? டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வந்துட்டு சின்னதாக அண்டர்லைன் பண்ணுறேன். அப்புறம் ஸ்டடிக்கும் இதுக்கும் அண்டர்லைன் பண்ணுறேன். இங்கே வந்து நான் எதுவும் பெருசாக அண்டர்லைன் பண்ணல. இதை இந்த போர்ஷனை வந்து அப்படியே விட்டுடுறேன். 3rd பாயிண்ட்டை. இதை தாண்டி நெக்ஸ்ட்டு நான் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து க்ரீன் கலர் சூஸ் பண்ணிப்போமா? இப்போது எனக்கு வந்து உங்களுக்கு இன்னும் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் செல்லுலர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சின்னதாக இங்கே உங்களுக்கு ஸ்பேஸ், எனக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லை, அதனால நான் இங்கே வந்துட்டு போடுறேன். ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த செல்ஸ் இதெல்லாம் வந்து சின்னதாக ஒரு டயக்ராம். ஓகே. இது வந்து கீழே வந்து தெளிவாக இது வந்து செல்ஸ் அப்படின்னு வந்துட்டு போடுங்க. ஓகே. இந்த செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டிஷ்யூஸாக ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக சும்மா இப்படி ரஃப்பாக ஒரு டயக்ராம். செல்ஸ் இது வந்துட்டு டிஷ்யூஸ் அப்படின்னு வந்துட்டு காமிங்க. செல்லு இது வந்துட்டு டிஷ்யூஸ் அப்படின்னு காமிங்க. இந்த டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கன் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஆர்கன் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு எழுதலாம், ஒரு கிட்னியோ ஒரு ஹார்ட்டோ அந்த மாதிரி வந்துட்டு எதனா ஒரு விஷயத்தை வந்துட்டு இங்கே நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு இதை ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா எதுவும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு ஆர்கன் அப்படின்ற மாதிரி. ஓகே. இது என்ன ஆர்கன் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் கமெண்ட்டில். ஓகே. எஸ், ஆர்கன். ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்கன் சிஸ்டமாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. ஆர்கன் நிறைய சிஸ்டம்ஸ் வந்துட்டு இருக்குது. டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படிலாம் இருக்குது. இதுதான் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலை உருவாக்குது அப்படின்னு எழுதுங்க. ஓகே. ஸோ இது வந்து டைம் இருந்துச்சுன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா பிட் வந்துட்டு நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஓகே. இப்படி பண்ணிங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமினர் வந்துட்டு ஒரு சின்ன கொஸ்டினாக இருந்தாலுமே அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஆன்சரில் வந்து அவங்க மார்க்ஸ் கட் பண்ணுறதுக்கு எங்கேயுமே நீங்கள் வந்து அதுக்கு இடமே கொடுக்குறது கிடையாது. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகே. எஸ். இப்போ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டினில் வாட் இஸ் the utility of tissues in multicellular organisms. ஓகே. இந்த டிஷ்யூ வந்து எதுக்கு இருக்குது இந்த மாதிரி மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸில் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்னால என்ன நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ்லாம் நமக்கு வந்துட்டு தேவைப்படுது. ஓகே. ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஆன்சராக வந்துட்டு இருக்குது. Multicellular organisms have much more complex organization. So tissues are required to serve the purpose அப்படின்னு போடுறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து multicellular organisms are complex. ஓகே. ஸோ மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு காம்ப்ளெக்ஸாக இருக்காங்க. ஓகே. ஸோ செல்லுலர் ஆர்கனைசேஷன் இஸ் ரிக்வயர்டு. Organization is required.
இது என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு நான் என்ன எழுத போகிறேன், இது வந்துட்டு பாயிண்ட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு சர்க்கிளாக போட்டுக்கோங்க, இல்லை 1, 2ன்னு போட்டுக்கோங்க. என்ன கேட்டால் யூஸ்வலாக பாயிண்ட்ஸில் எழுதினா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதனால நானுமே என்னோட செஷன்ஸில் பாயிண்ட்ஸாக எழுதிட்டு இருக்கேன். ஓகே, மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அதனால செல்லுலர் ஆர்கனைசேஷன் வந்துட்டு இஸ் ரிக்வயர்ட். நவ் tissues provide என்ன இந்த क्वेश्चन இருந்து நம்ம வந்து செகண்ட் பாயிண்ட் எடுக்கிறோம். என்ன எழுதுறோம் அப்படினா tissues provide great utility for multicellular organisms. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு கேட்டால் tissues provide இது வந்து ஒரே பாயிண்ட்டாக நீங்கள் எழுதலாம். ஒருவேளை 1 மார்க் கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ வந்து ஒரு 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கேட்குறேன்னா கொஞ்சம் இழுத்தடிக்கிறதுக்கு நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, tissues provide வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டால் மெக்கானிக்கல் சப்போர்ட். மெக்கானிக்கல் சப்போர்ட். டிஷ்யூஸ் ப்ரொவைட் வந்து வேறு என்ன கொடுப்பாங்க, ஸ்ட்ரென்த்து, இந்த மாதிரி அஜிலிட்டி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. Tissues provide structural support. Structural support அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹென்ஸ் டிஷ்யூஸ் ஆர் ரிக்வயர்டு. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஹென்ஸ் டிஷ்யூஸ் ஆர் required. That's all. ஓகே, ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க, டிஷ்யூவோட வந்துட்டு யூட்டிலிட்டி வந்து மல்டி செல்லர் ஆர்கானிசம்ஸில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க. அதுக்கு நம்ம வந்து என்ன ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மல்டி செல்லர் ஆர்கானிசம்ஸ் வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அதனால அவங்களுக்கு அந்த செல்லுலர் ஆர்கனைசேஷன் வந்துட்டு தேவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா டிஷ்யூஸ் வந்து கிரேட் யூட்டிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கொஸ்டின்லேருந்தே நம்ம இன்னொரு பாயிண்ட் வந்து எழுதுகிறோம். அது என்ன யூட்டிலிட்டி அப்படின்னா மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குது, ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்லாம் கொடுக்குது, அதனால நமக்கு டிஷ்யூஸ் தேவை. முடிஞ்சு. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டோன்ட் forget to subscribe to this channel and also like this video. Okay, see you until next time, next exerciseல வந்து சந்திப்போம். Bye guys.